பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி 2, பக்கம் 3, சுட்டிக்காட்டி டி. இந்த பாடத்தில் நாம் 3ஆம் பக்கத்தினுடைய 4வது தலைப்பின் கீழ் படிக்க இருக்கிறோம். இந்த குர்ஆனுடைய பாடத்தில் 2ஆம் பகுதியில் முதல் 5 பக்கங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பக்கங்களையும் அதனுடைய 4 சுட்டிக்காட்டியின் கீழாக படித்து கொண்டிருக்கிறோம். சுட்டிக்காட்டிகளாக நாம் அமைத்திருப்பது குர்ஆனை எளிமையாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு அம்சமாக, வார்த்தைக்கு வார்த்தையான பொருளையும் எளிதாக விளங்க வைப்பதற்கான அம்சமாகவும் அது இருக்கிறது. இந்த 5 பக்கங்களினுடைய சுட்டிக்காட்டிகளை நம்மளுடைய 5 விரல்களிலே இந்த வடிவில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும். ஒவ்வொரு விரலையும் 4 தலைப்பின் கீழாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், 3ஆம் பக்கத்தினுடைய முந்தைய பாடங்களினுடைய சுட்டியாக முனாஃபிகீன்களுக்கான முதல் உதாரணம் நெருப்பு, 2ஆம் உதாரணம் மழை, 3வது குர்ஆனின் அழைப்பு, 4வது குர்ஆனின் சவால். இப்பொழுது நாம் குர்ஆனின் சவால் என்கின்ற சுட்டிக்காட்டியின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் முந்தைய வசனங்களில் குர்ஆனினுடைய அழைப்பு அனைவர்களுக்குமாக, குர்ஆன் ரப்பு ஒருவனை வணங்க தகுந்தவன், அவனை வணங்குவதற்கு வாருங்கள் என்பதாக, குர்ஆன் அவனையே வணங்குவதற்கு உரியவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. அடுத்ததாக இந்த சுட்டியிலே குர்ஆன் சவால் விடுகிறது. எந்த குர்ஆன் அழைப்பு விடுத்ததோ அந்த குர்ஆன் நிச்சயம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்று அது சவால் விடுகின்ற சுட்டியின் கீழாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய பாடங்கள் குர்ஆன் சவால் விடுகிறது. அதை போல இதை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய சாட்சியாளர்கள், உங்களுடைய ஆய்வாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை தவிர்த்து உங்களுடைய ஆய்வாளர்களை அழைத்து கொண்டு இந்த குர்ஆனினுடைய சூறாக்களில் ஒன்று போன்றதை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று குர்ஆன் சவால் விடுகிறது. நபித்துவத்திற்கான ஆதாரமாக இந்த வசனம் விளங்குகிறது. நாம் நம்மளுடைய அடியாரின் மீது இறக்கினோம், நம்மளுடைய அடியாரின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நபிதான் என்பதற்கான ஆதாரமாகவும் இருக்கிறது. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியாராக இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாகவும் இருக்கிறது. ஒரு மனிதர் தான் இங்கே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இங்கே அபுதினா என்று சொல்வதன் நோக்கம், என்னுடைய நம்முடைய அடியார் என்று சொல்வதன் நோக்கம் அல்லாஹ் ரசூலின் மீது வைத்திருக்கிற பிரியத்தை வெளிப்படுத்துவதையும் இந்த வசனத்தின் பாடமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சுட்டிக்காட்டிகளாகவும் வாக்கியங்களாகவும் இந்த பாடத்தில் நாம் அமைத்திருக்கிறோம், வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக. அதை போன்று இலக்கண பிரிவை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நாம் டிபிஐ என்கின்ற மெத்தடின் மூலமாக எளிமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நம்மளுடைய அடியாரின் மீது இறக்கிய ஒன்றிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று, அது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். இதற்கு அல்லாஹை விட்டுவிட்டு உங்களுடைய சாட்சியாளர்கள், ஆய்வாளர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். வார்த்தைக்கு வார்த்தைக்கான பொருளை பார்க்கலாம். வ இன் குன்தும், வ மேலும், இன் ஆல், குன்தும் ஆகியிருந்தால், குன்தும் ஆகியிருந்தால், வ இன் குன்தும் நீங்கள் ஆகியிருந்தால், ஃபி லே ரைப் சந்தேகம், ஃபி இல் ரைப் சந்தேகம், சந்தேகத்தில். நாம் ஏற்கனவே ரைப் என்ற வார்த்தையை பார்த்திருக்கிறோம். தாலிகல் கிதாப் லா ரைப, இதிலே எந்த சந்தேகம் இல்லை என்று பார்த்திருக்கிறோம். சந்தேகத்திலே நீங்கள் இருந்தால், மிம்மா எதிலிருந்து, மின் இருந்து, மா எது என்ற பொருள், எதிலிருந்து, நஸல்னா நாம் இறக்கினோம், அலா அப்தினா நம்மளுடைய அடியாரின் மீது, நஸல்னா
நாம் இறக்கினோம் அலா மீது அபதினா நமது அடியார், நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கியதிலிருந்து நீங்கள் சந்தேகப்பட்டால் ஃபஅது கொண்டு வாருங்கள், ஃபஅது ஆர்டர் ஃபார்ம், ஃபஅது கொண்டு வாருங்கள், ஃபஅது பி சூரத்தின், அதா என்றால் வந்தான், அதா வந்தான், இங்கே அதா பி என்றால் கொண்டு வந்தான், அதா பி சூரத்தின் சூராவை கொண்டு வந்தான். எனவே அதா என்பது தானாக செயல்படுகின்ற ஒரு வெர்பாக இருக்கிறது. அதை செயல் இன்னொன்றின் பக்கம் கடக்க செய்ய வேண்டுமானால் ஜருடைய எழுத்தை கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்படையில் அதா பி கொண்டு வந்தான், அதா வந்தான். ஃபஅது என்றால் அசலில் வாருங்கள், பி சூரத்தின் சூராவை கொண்டு வாருங்கள். இந்த பி வந்துதான் கொண்டு வா என்ற பொருளை தருகிறது. ஃபஅது நீங்கள் பி சூரத்தின் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், மிம்மிஸ்லிஹி இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். ஹைர் மின் இருந்து, மிஸ்லி போன்ற, ஹி அது, அதை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். வதுஉ நீங்கள் அழையுங்கள், வ மேலும் உதுஉ அழையுங்கள், உதுஉ தா யதுஉ உதுஉ உதுஉ அழையுங்கள். ஷுஹதாஅக்கும் உங்களின் சாட்சியாளர்களை, உங்களின் ஆய்வாளர்களை அழையுங்கள். மின்தூனில்லா விட்டு, அல்லாஹுவை விடுத்து, அல்லாஹுவை விடுத்து, அல்லாஹுவை தவிர உண்டானவர்களிலிருந்தும் உள்ள, அல்லாஹுவை தவிர உண்டானவர்களிலிருந்தும் உள்ள உங்களுடைய ஆதரவாளர்களை, சாட்சியாளர்களை, ஆய்வாளர்களை இந்த சூறாவை போன்றதை கொண்டு வருவதற்கு அழைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை உதவி வேண்டுமானாலும் தேடிக்கொள்ளுங்கள். இன் குன்தும் இன் ஆல் குன்தும் ஆகியிருந்தால், நீங்கள் ஆகியிருந்தால், சாதிகீன் உண்மையாளர்களாக, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை தவிர்த்து வேறு எத்தனை ஆய்வாளர்களையும் அழைத்து கொண்டு இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். வயின் குன்தும் ஃபீ ரைபின் சந்தேகத்திலே நீங்கள் இருந்தால், இந்த குர்ஆன் இந்த வேதம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாத வேதம் என்பதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். லா ரைப இதிலே சந்தேகமே இல்லை, இல்லையா? குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஸாலிகல் கிதாப் லா ரைப இதிலே சந்தேகமே இல்லை, ஹுதல்லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு அது வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி உங்களுக்கு இந்த வேதம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதானா என்று சந்தேகம் இருந்தால், மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா நம்மளுடைய அடியார்கள் மீது இறக்கிய இந்த வேதம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால், நாம் தான் இறக்கினோம், இல்லையா? அல்லாஹுவை குறித்து பேசுகின்ற பொழுது ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அப்போ நீங்க அல்லாஹுவிற்கு இணையை ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு சொன்னான். இணையில்லாத ஒரு நாயனாகிய என்னிடமிருந்துதான் இந்த வேதம் வந்திருக்கிறது, நாம் தான் இறக்கி வைத்தோம் என்பதில் நீங்கள் சந்தேகப்பட்டால், நம்மளுடைய அந்த அடியாரின் மீது சந்தேகப்பட்டால், நம்மளுடைய அடியார் என்னுடைய அடியார், இங்கே அல்லாஹ் ரசூலுல்லாஹின் மீது நுபுவத்தையும் இங்கே உறுதிப்படுத்துகிறான். இந்த குர்ஆனை என்னுடைய அடியாராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்குவதை கொண்டு அவரை நான் நபியாக ஆக்கியிருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் இங்கே ஆதாரமாக தருகிறான். அப்ப என்னுடைய அடியாரின் மீது எந்த இணையும் இல்லாத நான் தான் இறக்கி இருக்கிறேன் என்பதில் நீங்கள் சந்தேகப்பட்டால், ஃபஅது இந்த சூறாக்களில் ஏதாவது ஒன்றை போன்று கொண்டு வாருங்கள். ஃபஅது பிசூரத்தின், இந்த பிசூரத்தின் என்பதை கொண்டு ஒரு சிறிய அத்தியாயம் என்றும் பொருள் கொடுக்கலாம். சூரத்தின் என்ற வார்த்தை எதையாவது ஒன்றை குறிக்கின்ற பொழுது அதில் மிகச் சிறியதாக இருந்தாலும் என்பதையும் இந்த பொருள் தரக்கூடியதாக, இந்த வார்த்தை பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிறிய அத்தியாயம், மின் மிஸ்லிஹி குர்ஆன் போன்றதிலிருந்து ஒரு சிறிய அத்தியாயம், தௌராத் இன்ஜீல் அல்ல, குர்ஆன் போன்றதிலிருந்து ஒரு சிறிய அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். இதற்காக நீங்கள் வதுஉ ஷுஹதாக்கும் உங்களுடைய சாட்சியாளர்கள், ஆதரவாளர்கள், ஆய்வாளர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், அல்லாஹ் அல்ல, அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு எந்த சாட்சியாளர்களை வேண்டுமானாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அப்படியானால் அல்லாஹுவை மாத்திரம் நீங்க அழைச்சி கொண்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்று சந்தேகம் இருந்தால் அல்லாஹ்ட்டே திரும்ப போய் நிற்க கூடாது, இல்லையா? அதனால அல்லாஹுதான் இறக்கிறான் என்பது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். திரும்பவும் வார்த்தைக்கு வார்த்தையான இந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாக்கியத்தோடு நீங்கள் மனனம் செய்வதற்கான பயிற்சி 5 நிமிடம் ரிலாக்ஸ், பிறகு 10 தடவைகள்
சப்தமிட்டு இதை என்ன சொல்லுகிறான் என்பதை புரிந்து சப்தமிட்டு நீங்கள் இதை மனனம் செய்து கொள்கின்ற பொழுது வார்த்தையின் பொருள் மிக எளிமையாக விளங்கிவிடும். நஸ்ஸல்னா அலா அப்தினா, நஸ்ஸல்னா அலா அப்தினா, நஸ்ஸல்னா அலா அப்தினா. நம்மளுடைய அடியாரின் மீது நாம் இறக்கினோம், நம்மளுடைய அடியாரின் மீது நாம் இறக்கினோம், நமது அடியாரின் மீது நாம் இறக்கினோம். ஃபஅது பிசூரத்தின், ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். ஃபஅது பிசூரத்தின், ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். மின் மிஸ்லிஹி, இது போன்ற. மின் மிஸ்லிஹி, இது போன்ற. மின் மிஸ்லிஹி, மின் உங்களுக்கு பொருள் தெரியும், மிஸ்லுக்கு தெரியாது. மிஸ்லிஹி, இது போன்ற. மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாஅக்கும், வதுஉ ஷுஹதாஅக்கும், வதுஉ ஷுஹதாஅக்கும். உங்களுடைய சாட்சியாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சாட்சியாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். இன் குன்தும் சாதிகீன், இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் எவ்வளவு பெரிய ஒரு வாழும் அற்புதம் என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் அனைத்தையும் குர்ஆன் அப்பொழுதிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போது எதெல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறதோ அனைத்தும் குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகின்ற அத்துணை விஷயங்களையும் தற்காலம் அவைகள் வெளியிலே தெரிகின்ற பொழுது நிரூபிக்கப்படுகிறது. குர்ஆன் சொல்வது உண்மைதான், குர்ஆன் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் வந்ததுதான் என்பதை நிரூபணமாக ஆகிறது. குர்ஆனுடைய சொற்கள் அனைத்தும் நிரூபணமாக ஆகிறது. குர்ஆனிலே இல்லாமல் எதுவும் இல்லை. குர்ஆனில் எண்ணியல் இருக்கிறது, வானியல் இருக்கிறது, உளவியல் இருக்கிறது. அதனுடைய எல்லாவற்றையும், உளவியல் சார்ந்த அத்துணை அற்புதங்களையும் உள்ளடக்கிய வேத புத்தகம் அல் குர்ஆன். குர்ஆன் இலக்கணம், யாராப் மிகவும் நுட்பமானது. சாதாரணமாக அரபி புலமைத்துவம் வாய்ந்தவர்கள் கூட தங்களுடைய வாக்கியங்களில் கடைசியிலே ஜபர் ஜேர் பேஸ் இவைகளினுடைய விஷயத்தில் அவர்கள் தவறிழைத்து விடலாம். ஆனால் குர்ஆனோ படித்தவர்கள் கூட தவறிழைத்து விடலாம். ஆனால் குர்ஆன் எவ்விதமான இலக்கண பிழையும் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்ட, அப்பாற்பட்டதாக, எவ்வித பிழைகளை விட்டும் அப்பாற்பட்ட ஒரு நூலாக குர்ஆன் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எனவே அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் மறுபிரசுரம் என்பதற்கு தேவையில்லாமல் ஒரே தடவையில எழுதி ஒரே தடவையிலேயே அது நிறைவாக ஆக்கப்பட்டது. இனிமேல் ஒரு திருத்தம் என்பது குர்ஆனில் கிடையாது. நாம் பேசுகின்ற பொழுது ஏதாவது ஒரு தவறு இழைக்காமல் என்றெல்லாம் நாம் இழுத்து கூட என்ன செய்வோம், அது தவறினுடைய வெளிப்பாடுதான், இழுத்து பேசி கொண்டு நிப்பாட்டுவது. ஆனால் குர்ஆன் எந்த விதமான தவறையும் இதிலே காணவே முடியாது. குர்ஆன் ஒரு செய்தியை நேர்மையாக உடனே புரிகின்றபடி மிக தெளிவாக, மிக துல்லியமாக, இலக்கண நயத்தோடு அழகாக சொல்லிவிட்டு செல்கின்ற ஒரு அற்புதமான வேதம். குர்ஆனை முழுமையான வாழ்வியல் முறையை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. கோட்பாடுகள், வழிபாடு, மரபு, சட்டதிட்டங்கள் அனைத்தையும் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அதை முறையாக அறிந்து ஓதினால், அதனுடைய அர்த்தங்களை புரிந்து ஓதினால் நம்மை அறிவாற்றல் சிந்தனையில் மிக ஆழத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பேராற்றல் மிகுந்த வேதம் குர்ஆன். மனிதனுடைய ஒவ்வொரு அங்குலத்தை பற்றியும் அது விவரிக்கிறது. அது மூளையாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், ஆத்மாவாக இருக்கட்டும், அறிவு சார்ந்த அனைத்து விஷயங்களையும், அதே போன்று தனிப்பட்ட முறையிலான வாழ்வு, குடும்ப வாழ்வு, ஒரு சமூக கூட்டு வாழ்வு, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்த அத்துணை விஷயங்களையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. 23 வருடங்கள் அருளப்பட்டது. அதனுடைய முதல் கருத்து பிந்தைய கருத்துக்கு முரண்பட்டு மாற்றுதல் என்ற எந்த பேச்சும் இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கின்ற ஒரே புத்தகம், வேத புத்தகம் குர்ஆனாக இருக்கிறது. இன்று மட்டுமே கோடிக்கணக்கான மக்கள் அதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர்கள் அதை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மத புத்தகம், வேத புத்தகம் என்றால் அது குர்ஆன் மட்டும்தான். யார் இதனை முழுமையாக அறிந்து கடைபிடிக்கிறார்களோ அவரை எல்லா மக்களுக்கும் தலை சிறந்த உயர்ந்த மனிதராக, வெற்றியாளராக இந்த குர்ஆன் மாற்றி விட்டு விடுகிறது. இதனை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் 50 ஆண்டுகளில் உலகத்தின் தலைவர்களாக போற்றப்பட்டிருக்கிறார்கள், மாறிவிட்டிருக்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக தலைவர்களாக உருவாகி கொண்டே இருக்கிறார்கள், குர்ஆனை முழுமையாக வாழ்வில் கொண்டு வருபவர்கள். இவ்வேதத்திற்கு வியக்கத்தகுந்த ஒரு வரலாறு என்னவென்றால், வரலாற்றின் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குர்ஆன் வரலாற்றில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது என்பதே இந்த வேதத்திற்கான மிகப்பெரிய வரலாறு. ஆச்சரியப்படுத்துகின்ற, ஆர்வப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற, அறிவு மற்றும் அறத்தின் உச்சத்திற்கு, ஆன்மீக உயர்நிலைக்கும் கொண்டு செல்லுகின்ற வேதம் அல் குர்ஆன்.
உங்களை சிந்தனையாளராக ஆக்கிவிடும், உங்களை அறிவார்ந்தவர்களாக ஆக்கிவிடும். உலகத்தில் உங்களுடைய தகுதி என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த குர்ஆன் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. வாழ்வின் தெளிவான நோக்கத்தையும் நற்செயல்கள் செய்வதற்கான தெளிவான திட்டத்தையும் இந்த குர்ஆன் நமக்கு தருகிறது. உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் இந்த குர்ஆன் படிக்கின்ற பொழுது நிம்மதி, இந்த குர்ஆனை படித்தால் மனதிற்கு அமைதி, சந்தோஷம், நிம்மதி எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களை காட்டிலும் மிகச் சிறந்த ஒன்று அல் குர்ஆன். யாருக்கு அருளப்பட்டது? எழுத படிக்க தெரியாத ஒருவர், எந்த ஊருக்கும் பயணம் செய்து உலகத்தினுடைய அறிவுகள் கூட பெருக்கிக் கொள்ளாத ஒரு அடியாருக்குத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஆனால் அவர்கள் வளர்ந்த பகுதி அரசியல் புகுந்திராத, பொருளாதார கல்வி எதுவும் இல்லாத, பொருளாதார சீர்திருத்தங்கள் கல்விகள் எதுவும் இல்லாத ஒரு பகுதியிலே வாழ்ந்த மனிதருக்கு அருளப்பட்ட குர்ஆன் இத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதுதான் குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம் என்பதற்கான ஆதாரம். இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது என்பதில் ஏன் சந்தேகம் இல்லை என்பதற்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்துதான் வந்தது என்பதற்கான சந்தேகம் எதுவும் இல்லை. இது குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் தான் வந்தது என்பதற்கான ஆதாரம் எழுத படிக்க தெரியாத, அறிவு சார்ந்த எந்த கல்விகளோ கல்விக்கூடங்களோ இல்லாத ஊரில் வாழ்ந்த மனிதருக்கு அருளப்பட்ட இது அல்லாஹுதான் இறக்கினான் என்பதற்கான ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தினுடைய பொருளை நாம் முழுமையாக பார்க்கலாம். நம்மளுடைய அடியாரின் மீதுதான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் என்பதில் நீங்கள் சந்தேகப்பட்டால் இது போன்ற ஒரு சிறிய சூறாவை கொண்டு வாருங்கள். அதற்காக உங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை தவிர்த்த ஆதரவாளர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஆக குர்ஆன் சவால் விடுகிறது, அதை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வர முடியுமா? நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு உதவியாக யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை நாம் நம்மளுடைய அடியாரின் மீது இறக்கினோம், எனவே அந்த அடியாரை நாம் நபியாக ஆக்கியிருக்கிறோம். நம்மளுடைய அடியாருக்கு இறக்கினோம், நான் அந்த அடியாரை பிரியப்படுகிறேன், நேசிக்கிறேன் என்பதற்கான தெளிவான ஆதாரமாகவும் இந்த குர்ஆன் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தை முன்னிறுத்தி நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். யா அல்லாஹ், இந்த குர்ஆன் உன்னிடமிருந்துதான் வந்தது, குர்ஆனை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், அப்படிப்பட்டவர்களாக நம்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு என்று துஆ செய்ய வேண்டும். குர்ஆனின்படி என் வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய். நான் வாழுகிறேனா, என்னவெல்லாம் அந்த குர்ஆன் விஷயத்தில் நான் முரண்பட்டு நிற்கிறேனா என்றெல்லாம் மதிப்பீடு செய்து இறைவா, குர்ஆனை வாழ்வில் கொண்டு வருவதற்கும் திருக்குர்ஆனின் பாடங்களை அனைத்தையும் உணர்ந்து படிப்பதற்கும் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கும் இதை கடைபிடிப்பவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று திட்டமிட்டு இனிமேல் நான் இது போன்ற குர்ஆனிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்குவேன் என்று திட்டமிட வேண்டும். அதுபோன்று பிறரிடத்திலே இதை நாம் சொல்ல வேண்டும். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இஸ்முக்கள் அப்து, அப்து ஒருமை, அதனுடைய ப்ளூரல் இபாத், அப்த் இபாத். இரண்டாவது வார்த்தை சூரா, சூரத் என்பது ஒருமை, அதனுடைய ப்ளூரல் சுவர். சுவர் என்றால் அத்தியாயங்கள், சூரா அத்தியாயம், சூரா சுவர். மூணாவது ஷுஹதா, ஷுஹதா ப்ளூரல், அதனுடைய ஒருமை ஷஹீத், ஷுஹதா ஷஹீத். நான்காவதாக சாதிகீன், சாதிகீன் என்பது ப்ளூரல், அதனுடைய சிங்குலர் சாதிக், சாதிக், சாதிகூன், சாதிகீன் என்பதாக இரண்டு விதமாக வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர், இப்பொழுது நாம் ஒரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்த், இபாத், சூரா, சுவர், ஷஹீத், ஷுஹதா, சாதிக், சாதிகூன், சாதிகீன். அப்த், இபாத், அப்த் ஒருமை, இபாத் அடியார்கள், சூரா ஒருமை, சுவர் சூறாக்கள் அதாவது அத்தியாயங்கள். அதே போன்று ஷஹீத் ஒரு சாட்சியாளன், ஷுஹதா சாட்சியாளர்கள். இரண்டாவது சாதிக் ஒருமை, சாதிகூன், சாதிகீன் ப்ளூரல் உண்மையாளர்கள். இப்பொழுது நாம் பலமான வினை சொல்லை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய சாதிகீன், சாதிகீன் என்பது உண்மையாளர்கள். இதனுடைய கடந்த கால வினை சொல் சதக, சதக உண்மையை சொன்னான், யஸ்துகு உண்மையை சொல்கிறான், உஸ்துக் நீ உண்மையை சொல், சாதிக் உண்மையாளன், மஸ்தூக் உண்மைப்படுத்தப்பட்டவன், சிதுக் உண்மை. சதக, யஸ்துகு, உஸ்துக், சாதிக், மஸ்தூக், சிதுக்.
அடுத்தது நாம் இப்பொழுது வீக் லெட்டர் வெர்பு, அதாவது பலகீனமான வினைச்சொல்லை, இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான வினைச்சொல் 3 எழுத்து வினைச்சொல்லை பார்க்கலாம். குன்தும், கான, குன்தும் ஆகிவிட்டீர்கள். கடந்த கால வினைச்சொல் செகண்ட் பர்சன் ப்ளூரல், குன்தும் ஆகிவிட்டீர்கள். இதற்கான மாலியினுடைய சாவி என்ன? கான. கான யகூனு குன், கான யகூனு குன். காஇன் டேஷ் கவுன், காஇன் டேஷ் கவுன். அடுத்த வெர்பு ஃபஅது, ஃபஅது வாருங்கள், ஃபஅது வாருங்கள். பி சேரும்போது கொண்டு வாருங்கள். ஃபஅது உடைய இது ஆர்டர் ஃபார்ம் ப்ளூரல், ஃபஅது. அதா யஅதி ஈதி, அதா வந்தான், யஅதி வருகிறான், ஈதி. இந்த இடத்துல யஅதி என்று 2 ஹம்சாவை ஒன்றிணைத்து வரக்கூடாது. அதனால் 2வது ஹம்சா யாவாக மாறி ஈதி வா. ஆத்தின் வருபவன், மஅதியுன் வரப்பட்டவன், இத்தியான் வருதல். ஆத்தின் மஅதியுன் இத்தியான். அதா யஅதி ஈதி ஆத்தின் மஅதியுன் இத்தியான். மூன்றாவதாக வதுஉ அழையுங்கள், வதுஉ அழையுங்கள். தஆ அழைத்தான், யதுஉ அழைக்கிறான், உதுஉ நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், உதுஉ அழை. தாஇன் மதுஉன் துஆ, தாஇன் அழைப்பவன், மதுஉன் அழைக்கப்பட்டவன், துஆ அழைத்தல். தஆ யதுஉ உதுஉ தாஇன் மதுஉன் துஆ. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பாடம் நிறைவு பெற்றது. அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 2 பக்கம் 3 பாடத்திற்குரிய 4ஆம் சுட்டியினுடைய இலக்கணத்தை பார்க்கிறோம். சுட்டிக்காட்டி டி. இந்த பாடத்தில் நாம் குர்ஆனில் சுமார் 235 தடவைகள் இடம்பெறுகின்ற ஷாஅ என்கின்ற வெர்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் இப்பொழுது இந்த பாடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கண பிரிவு வீக் லெட்டர் வெர்ப், அசல் 3 எழுத்தை சார்ந்த பலகீன வினைச்சொல்லை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பலகீனமான வினைச்சொல் என்றால் பலகீன எழுத்துக்கள் எந்த வினைச்சொல்லில் வருகிறதோ அவைகள் பலகீன வினைச்சொற்கள் என்று சொல்லப்படும். பலகீனமான எழுத்துக்கள் என்பது ஊ இ ஆ என்று ஒரு மனிதன் வேதனைப்படுகின்ற பொழுது எழுப்புகின்ற ஒலியின் எழுத்தாக இருக்கக்கூடிய வாவ், யா, அலிஃப் ஆகியவைகள் ஆகும். இந்த 3 எழுத்துக்களில் ஒன்று வெர்பினுடைய, ஃபெயலினுடைய ஃபா, ஐன், லாம் ஆகிய 3 எழுத்துக்களில் எங்கு வந்தாலும் அந்த வெர்பிற்கு பலகீன வினைச்சொற்கள் என்று சொல்லப்படும். இந்த பலகீனமான வினைச்சொற்களில் கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம். ஒன்று, இந்த பலகீன எழுத்துக்களை கொண்ட வினைச்சொல் அசல் எழுத்துக்களை கொண்ட வினைச்சொல்லை போன்றே வரலாம், வஹப, வஅத ஆகியவைகளை போல. அப்படி இல்லை என்றால் ஒன்றாக மாறி வரும். காரணம், பலகீனமான வினை எழுத்துக்கள் பலகீனப்பட்டு விடுகின்ற காரணத்தினால் அது நிற்பதற்கு முடியாது என்பதனால் ஒன்றாக வாவ் யாவாக, யா வாவாக, அல்லது 2ம் அலிஃபாக இப்படி மாறிவிடக்கூடிய அல்லது இருக்கின்ற இடமே இல்லாமல் போய்விடக்கூடிய எழுத்துக்களாகவும் நாம் பார்க்கிறோம். இந்த எழுத்துக்கள் ஒன்று பலகீனமான எழுத்துக்களில் 3 முக்கிய 3 விஷயம். ஒன்று, அசல் எழுத்தை போன்று இருக்கும், அல்லது ஒரு எழுத்தாக மாறிவிடும், அல்லது அது நீங்கியும் விடலாம். ஆக நாம் படித்து கொண்டிருக்கின்ற இந்த பலகீனமான வினைச்சொல்லினுடைய அமைப்புகளை இங்கே பார்க்கிறோம். பலகீனமான வினைச்சொற்கள் நாம் ஏற்கனவே படித்த பலமான வினைச்சொற்களினுடைய 4 அமைப்புகளின் வடிவிலே தான் வந்து கொண்டிருக்கிறது. அவைகள் ஃபதஹ, நஸர, ضرب, சமிஅ. ஃபதஹ யஃப்தஹு, நஸர யன்சுரு, ضرب யضربு, சமிஅ யஸ்மஉ ஆகிய 4 அமைப்புகளிலே தான் இந்த வீக் லெட்டர் வெர்ப் என்று சொல்லுகின்ற பலகீனமான வினைச்சொற்களும் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நாம் ஒரு வாக்கியத்தை அமைத்தோம். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும், நஸர இல்லை என்றால் அடி கிடைக்கும், ضرب செவிமடுத்துக் கொள்ளுங்கள், சமிஅ அதை போன்று அல்லாஹ் கொடுப்பான், இது அவனுடைய வாக்குறுதி, வஹப, வஅத உண்மையே கூறினான் மேலும் அதிகமாக கொடுப்பான்,
கால ஜாத, அவனிடத்திலே நேர்வழிக்காக துஆ செய்யுங்கள். தஆ ஹதா, நல்லதையே எண்ணுங்கள், இல்லை என்றால் வழி தவறி விடுவீர்கள். வன்ன வல்ல ஆகிய பலகீனமான வினைச்சொற்களோடு ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்துக்கள் வருகின்ற வினைச்சொல்லையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே இனத்தை சார்ந்த 2 எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருகின்ற வெர்பும் பலகீனமான வினைச்சொல்லினுடைய பட்டியலிலேயே சேர்க்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் படிக்க இருக்கக்கூடிய வெர்ப் ஷாஅ, அவன் நாடினான். இந்த வினைச்சொல் பலகீனமான வினைச்சொல், அசல் 3 எழுத்தை கொண்ட பலகீனமான வினைச்சொல். இதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நடு எழுத்து, அது பலகீனமான எழுத்து. யா, அது அலிஃபாக மாறிவிட்டிருக்கிறது. அதே போன்று இதனுடைய கடைசி எழுத்து ஹம்சாவாகவும் இருக்கிறது. ஆக 2 தன்மைகளை கொண்ட வெர்பாக இந்த பலகீனமான வெர்பு இருக்கிறது. ஷாஅ, ஒன்று பலகீனமான வினைச்சொல், இன்னொன்று மஹ்மூஸ் ஹம்சா வருகின்ற வினைச்சொல்லாகவும் இருக்கிறது. ஷாஅ என்பது மாலியினுடைய சாவியாக இருக்கிறது. ஷாஅ, அவன் நாடினான். ஷாஉ, அவர்கள் நாடினார்கள். ஷாஅ, அவன் நாடினான். ஷாஉ, அவர்கள் நாடினார்கள். ஷிஇத, இந்த இடத்தில் ஷிஇத என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஷாஅ உடைய அசல் அமைப்பு ஷயீஅ என்று இருக்கும். ஷயீஅ, அது யா, அசல் யாவாக இருந்தது, அலிஃபாக மாறி இருக்கிறது. ஷயீஅ, இது சமிஅ உடைய அமைப்பில் வருகின்ற வெர்பாக இருக்கிறது. ஷாஅ, அவன் நாடினான். ஷாஉ, அவர்கள் நாடினார்கள். ஷிஇத, நீ நாடினாய். ஷிஇது, நான் நாடினேன். ஷிஇதும், நீங்கள் நாடினீர்கள். ஷிஇனா, நாங்கள் நாடினோம். ஷாஅ ஷாஉ, ஷாஅ ஷாஉ, ஷிஇத ஷிஇது, ஷிஇத ஷிஇது, ஷிஇதும் ஷிஇனா, ஷிஇதும் ஷிஇனா. அரபு பேச்சு வழக்கை ஷாஅவை பயன்படுத்தி எப்படி அமைக்கலாம் என்று பார்க்கலாம். ஹல் ஷாஅ, அவன் நாடினானா? நஅம் ஷாஅ, ஆம் அவன் நாடினான். ஹல் ஷாஉ, அவர்கள் நாடினார்களா? நஅம் ஷாஉ, ஆம் அவர்கள் நாடினார்கள். ஹல் ஷிஇத, நீ நாடினாயா? நஅம் ஷிஇது, ஆம் நான் நாடினேன். ஹல் ஷிஇதும், நீங்கள் நாடினீர்களா? நஅம் ஷிஇனா, ஆம் நாங்கள் நாடினோம். சொல்லுங்கள் பார்க்கலாம் அரபியை மாத்திரம். ஹல் ஷாஅ, நஅம் ஷாஅ. ஹல் ஷாஉ, நஅம் ஷாஉ. ஹல் ஷிஇத, நஅம் ஷிஇது. ஹல் ஷிஇதும், நஅம் ஷிஇனா. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஒரு ஆப்ஜெக்டை இணைத்து இந்த கடந்த கால வினை சொல்லினுடைய அரபு பேச்சு வழக்கின் வார்சகத்தை பார்க்கலாம். ஹல் ஷாஅ கைரன், அவன் நலவை நாடினானா? நஅம் ஷாஅ கைரன், ஆம் அவன் நலவை நாடினான். ஹல் ஷாஉ கைரன், அவர்கள் நலவை நாடினார்களா? நஅம் ஷாஉ கைரன், ஆம் அவர்கள் நன்மையை நாடினார்கள். ஹல் ஷிஇத கைரன், நீ நன்மையை நாடினாயா? நஅம் ஷிஇது கைரன், ஆம் நான் நன்மையை நாடினேன். ஹல் ஷிஇதும் கைரன், நீங்கள் நன்மையை நாடினீர்களா? நஅம் ஷிஇனா கைரன், ஆம் நாங்கள் நலவை நாடினோம். மாஷா அல்லாஹ். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் ஷாஅ கைரன், நஅம் ஷாஅ கைரன். ஹல் ஷாஉ கைரன், நஅம் ஷாஉ கைரன். ஹல் ஷிஇத கைரன், நஅம் ஷிஇது கைரன். ஹல் ஷிஇதும் கைரன், நஅம் ஷிஇனா கைரன். மாஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் ஏற்கனவே பல வெர்புகளினை முலாரி எப்படி எடுப்பது என்பதை பார்த்தோம். ஏற்கனவே ஃபதஹ யஃப்தஹு என்ற அமைப்பில் வந்தால் யஃப்தஹு, அதற்கு நடு எழுத்திற்கு ஃபதஹா செய்ய வேண்டும். என் சுரு உடைய அமைப்பில் வந்தால் நடு எழுத்துக்கு தம்மா செய்ய வேண்டும். நசர என் சுரு. அதே போன்று தரப உடைய அமைப்பில் வந்தால் யத்ரிபு செய்ய வேண்டும் என்று படித்தோம். இந்த வெர்பு ஷா என்ற வெர்பு அடிப்படையில் அதனுடைய பட்டியலில் சமிஅ உடைய இடத்தில் வருவதனால் அதனுடைய முலாரி கண்டிப்பாக யஷாஉ என்பதுதான். ஏனென்றால் சமிஅ யஸ்மஉ, ஷாஅ யஷாஉ. யஷாஉ என்பது இதனுடைய முலாரியின் சாவியாகும். யஷாஉ நாடுகிறான், யஷாஉ அவன் நாடுகிறான். யஷாஊன அவர்கள் நாடுகிறார்கள். யஷாஉ நாடுகிறான், யஷாஊன அவர்கள் நாடுகிறார்கள். தஷாஉ நீ நாடுகிறாய், அஷாஉ நான் நாடுகிறேன். தஷாஊன நீங்கள் நாடுகிறீர்கள், நஷாஉ நாங்கள் நாடுகிறோம்.
அரபி சொல்லுங்கள். யஷாஉ யஷாஊன, யஷாஉ யஷாஊன, தஷாஉ அஷாஉ, தஷாஉ அஷாஉ, தஷாஊன நஷாஉ, தஷாஊன நஷாஉ. அல்ஹம்துலில்லாஹ். இந்த முலாரினுடைய அமைப்பில் வருகின்ற இந்த யஷாஉ என்பதை கொண்டு அரபு பேச்சு வழக்கை வாக்கியத்தை எப்படி அமைக்கலாம் பார்க்கலாம். ஹல் யஷாஉ, அவன் நாடுகிறானா? நஅம் யஷாஉ, ஆம் நாடுகிறான். ஹல் யஷாஊன, அவர்கள் நாடுகிறார்களா? நஅம் யஷாஊன, ஆம் அவர்கள் நாடுகிறார்கள். ஹல் தஷாஉ, நீ நாடுகிறாயா? நஅம் அஷாஉ, ஆம் நான் நாடுகிறேன். அஷாஉ தஷாஉ அஷாஉ. ஹல் தஷாஊன, நீங்கள் நாடுகிறீர்களா? நஅம் நஷாஉ, ஆம் நாங்கள் நாடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆப்ஜெக்டை இணைத்து இந்த வருங்கால நிகழ்கால வினை சொல்லினுடைய அரபு பேச்சு வழக்கை பார்க்கலாம். ஹல் யஷாஉ கைரன், அவன் நலவை நாடுகிறானா? நஅம் யஷாஉ கைரன், ஆம் அவன் நலவை நாடுகிறான். ஹல் யஷாஊன கைரன், அவர்கள் நலவை நாடுகிறார்களா? நஅம் யஷாஊன கைரன், ஆம் அவர்கள் நலவை நாடுகிறார்கள். ஹல் தஷாஉ கைரன், நீ நலவை நாடுகிறாயா? நஅம் அஷாஉ கைரன், ஆம் நான் நலவை நாடுகிறேன். ஹல் தஷாஊன கைரன், நீங்கள் நலவை நாடுகிறீர்களா? நஅம் நஷாஉ கைரன், ஆம் நாங்கள் நலவை நாடுகிறோம். மாஷா அல்லாஹ். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் யஷாஉ கைரன், நஅம் யஷாஉ கைரன். ஹல் யஷாஊன கைரன், நஅம் யஷாஊன கைரன். ஹல் தஷாஉ கைரன், நஅம் அஷாஉ கைரன். ஹல் தஷாஊன கைரன், நஅம் நஷாஉ கைரன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த வெர்புகள் குர்ஆனில் வருகின்ற ஷாஅவின் மாலி மற்றும் முலாரி அமைப்புகள் மட்டுமே இருக்கிறது. எனவே இங்கு நாம் வேறு அமைப்புகளை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், குர்ஆனினுடைய வார்த்தைகளை மட்டுமே நாம் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம். ஷாஅவினுடைய மாலி கடைசியில் பெண்பாலிற்குண்டான தா மஃப்தூஹாவை இணைத்து ஷாஅத். ஹுவ ஷாஅ ஹிய ஷாஅத், அவள் நாடினாள். அதே போன்று ஹுவ யஷாஉ பெண்பால், ஹிய தஷாஉ அவள் நாடுகிறாள். ஹுவ யஷாஉ ஹிய தஷாஉ. ஹுவ ஷாஅ ஹிய ஷாஅத். ஹுவ ஷாஅ ஹிய ஷாஅத். ஹுவ யஷாஉ ஹிய தஷாஉ. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இது போன்று குர்ஆனில் வருகின்ற ஒரே ஒரு அமைப்பு, இந்த அமைப்பிலேயும் மாலி மாத்திரம் வருகிறது. அந்த மாலியை மாத்திரம் நாம் இங்கே பயிற்சி செய்யலாம். இந்த வினைச்சொல் குர்ஆனில் மாலி அமைப்புகள் மட்டுமே வருகிறது. இவைகளை நாம் மாலியில் மட்டும் பயிற்சி செய்தால் போதுமானதாக இருக்கிறது. ஜாஅ, அவன் வந்தான். ஜாஅ என்றால் வந்தான். அதில் பி இணைகின்ற பொழுது கொண்டு வந்தான் அல்லது உடன் வந்தான். ஜாஅ வந்தான், ஜாஅ பிஹி என்றால் அதை கொண்டு வந்தான், அதனுடன் வந்தான். இரண்டு விதமான பொருளையும் நாம் இங்கே சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி வரும்போது. ஹைர். ஜாஅ ஜாஉ, ஜாஅ அவன் வந்தான், ஜாஉ அவர்கள் வந்தார்கள். ஜிஇத ஷாஅவை போன்றே உள்ள அமைப்பு என்பதனால் ஜிஇத நீ வந்தாய். ஜிஇது நான் வந்தேன். ஜிஇத நீ வந்தாய். ஜிஇது நான் வந்தேன். ஜிஇதும் நீங்கள் வந்தீர்கள். ஜிஇனா நாங்கள் வந்தோம். ஜாஅ ஜாஉ, ஜிஇத ஜிஇது, ஜிஇதும் ஜிஇனா. இதனுடைய பெண்பால் அமைப்பை பார்க்கலாம். ஜாஅ கடைசியில் தா மஃப்தூஹாவை இணைத்து ஜாஅத் அவள் வந்தாள். ஹுவ ஜாஅ ஹிய ஜாஅத். ஹுவ ஜாஅ ஹிய ஜாஅத். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாடம் நிறைவு பெற்றது. அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.